துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில போன ஒரு மாதத்திலோ இதற்கு முன்போ ஏன் இப்போ கூட இந்த ஒரு நாளில் கூட நீங்க நண்பர்கள் இடத்தில் ஒரு ஏமாற்றம் என்பதை அடைவீங்க. ஆனா அந்த ஏமாற்றம் நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. ஏன் இந்த ஏமாற்றங்கள் ஏற்பட்டது என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனிமே மாற ஆரம்பிக்கும். ஏன் இப்படி ஏற்படுகிறது, எதனால இப்படி ஏற்படுகிறது என்ற அனைத்திற்கும் ஒரு தெளிவானது உங்களுக்குள்ள நிச்சயமா பிறக்கவும் செய்யும். நீங்க நம்பியிருந்த நண்பர்களிடம் ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதிக்க செய்திருக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி ஏமாற்றங்கள் நடக்கும் என்று நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க, கனவில் கூட. ஆனா இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு அது மிகவும் உங்களை சிக்கலில் ஆழ்த்தியிருக்கும். அந்த ஏமாற்றங்களிலிருந்து இன்னும் நீங்கள் வெளிவர முடியாமல் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களில் நீங்கள் இருந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் நண்பர்களினால் இந்த அளவுக்கு நம்ம ஏமாந்திருக்கும், இந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்த நம்மளை எத்தனை பேர்கள் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தான் உங்களால புரிந்து கொள்ளவே முடியுங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சில விஷயங்கள் உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். நீங்க எதிர்பார்த்த ஆதரவு உங்களுக்கு கிடைக்காமலும், சிலர் உங்களுடைய நிலையை புரிந்து கொள்ளாமலும் நடந்து கொண்டிருப்பாங்க. உங்களுடைய பணமானது இருக்கும் உங்களிடம். ஆனா அந்த ஒரு பணம் நீங்களே அவசரத்திற்காக வைத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய நண்பர்கள் அந்த ஒரு பணத்தை அவர்களுடைய அவசரத்திற்காக வாங்கி நாளைக்கு கொடுத்துட்றேன்ட்டு கூறி இதுவரைக்கும் 1 மாதங்கள், 1 வாரங்கள், 10 நாட்கள் என ஆயிருக்கும். அந்த ஒரு பணத்திற்கு எந்த விதமான பதிலும் கிடைக்காமல் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு பணத்தின் தொகை அதிகமோ குறைவோ, ஆனா அவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை இந்த ஒரு நாளில் உங்களுக்கு உடைந்து போயிருக்கும். அது தாங்க மிக பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள சின்ன சின்ன கஷ்டங்களை இதுவரைக்கும் ஏற்படுத்தி கொடுத்து கொண்டே தாங்க இருக்கும். அதனால இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு யாரை நம்ப வேண்டும், எல்லாரையுமே நம்மளால நம்பவே முடியவில்லை. சில நாட்கள் மட்டுமே தாங்க அனைவரையுமே நம்ப முடிகிறது என்கிற மாதிரியான பல எண்ணங்கள் உங்களுக்குள்ள ஓட ஆரம்பித்து விடும். இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு ஏமாற்றம் உங்களை சற்று தனிமையில தள்ளி இருக்கும். எல்லாருக்கும் நம்ம நல்லது பண்ணி நம்முடைய வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று உங்களுக்குள்ள பல கவலைகள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள தனிமை உணர்வும் உங்களுக்குள்ள நிச்சயமா உருவாகி இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளுமே சேர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தனிமையை உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுத்திருக்கும். இனிமே நம்ம யாரையும் நம்பி போக வேண்டாம், நம்பி போய் ஏமாந்த வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் போதும் என்று, நீங்க வாழ்க்கையில ஏமாந்ததை போதும் என்று அமைதியாக அமர்ந்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில சூழல்களும் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கவும் செய்திருக்கும். உங்களை சுற்றிலும் மக்கள் இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு வெறுமை உணர்வானது இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய உணர்வுகளை யாரிடமும் நீங்கள் பகிரவோ முடியாமல் அதனை உள்ளுக்குள் மட்டுமே நீங்கள் வைத்துக்கொண்டு உங்களுடைய எண்ணங்கள் தேவையில்லாமல் தவறாகவும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இன்னும் சில நேரங்களில் அமைதியாக இருக்கவே முடியாமல் நீங்க என்ன செய்வது என்று தெரியாமல் தலையை வெடித்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் கூட உங்களுக்குள்ள நிச்சயமாக ஏற்படவும் செய்திருக்கும். இந்த ஒரு தனிமை உணர்வு உங்களை உள்ளுக்குள்ள ஆழமாக பாதித்திருக்கும். ஆனா அது எதையும் நீங்கள் வெளியில் காட்டிக்கொள்ள மாட்டீங்க. யாரிடமும் தேவையில்லாமல் போய் சண்டையும் விட மாட்டீங்க. ஆனா உள்ளுக்குள்ள மட்டும் அதை நீங்கள் வைத்து தேவையில்லாம அளவுக்கு நீங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உங்கள் மீது நீங்கள் வைத்துக் கொண்டே தாங்க இருப்பீங்க. இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டு உங்களால் மறக்க முடியாத ஒரு நிகழ்வை உங்களுக்குள்ள உருவாக்கியும் கொடுத்திருக்குங்க. நம்பிக்கையும் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் குறையவும் ஆரம்பித்திருக்கும். நீங்கள் எல்லார் மீதும் நம்பிக்கை என்பது அதிகமாகவே வைத்திருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்தில் முன்பு இருந்த அந்த ஒரு நம்பிக்கை இந்த ஒரு காலத்தில் மெதுவாக குறைய ஆரம்பித்திருக்கும். எதுவும் சரியாக நடக்கவில்லை என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பித்திருக்கும். இனிமே நான் யாரையும் நம்ப மாட்டேன், நம்பி ஏமாந்த வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் போதும் என்கிற ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா வந்திருப்பீங்க. இந்த ஒரு நிலைமை உங்களுக்குள்ள பல பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள உணர்வு வைக்கும். யாரை நம்பணும், யாரை நம்பக்கூடாது, இனிமே எந்த விதமான முடிவுகளை எடுத்தாலும் நம்ம தயக்கம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகி இருக்கும் அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் நிச்சயமாக இருந்திருக்கும். எதிர்காலம் எனக்கு எப்படி இருக்க போகிறது என்கிற பயமும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். இருக்கிறதா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியதும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கதா என்பதையும் நீங்க நிச்சயமா கூறவும் வேண்டும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில் வணிக கூட்டணி அல்லது
மற்றும் உறவுகள் மூலம் நீங்கள் பயனடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஒன்று தொழிலை நீங்கள் சேர்ந்து பண்ணுவீங்க, இல்லைன்னா வியாபாரத்தை கூட நீங்கள் பண்ணலாம். ஆனால் நீங்கள் தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் ஒரு வெற்றியை நிச்சயமாக தேடி கொடுக்கும். அது தொழில் ரீதியான ஒரு விஷயத்தை நீங்கள் இந்த ஒரு நாளில் நீங்கள் தொடங்க ஆரம்பிக்கலாம், இல்லைன்னா இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கூட நீங்கள் தொடங்கலாம். அப்படி தொடங்கினாலும் அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தாங்க நிச்சயமாக தேடியும் கொடுக்கும். அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் உறவுகள் மூலம் இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பயனடையவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் அது எத்தனை நாட்கள் உங்களுடன் நீடித்திருக்கும் என்று தெரியாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் தனியாகவே சில வேலைகளை செய்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் இத்தகைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க தனியாக இருக்கும் பொழுது சில உணர்வுகளும் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நம்ம தனியா இருக்கும் பொழுதுதான் நம்ம யாருமே நம்மிடம் தேவையில்லாம பணத்தையும் வாங்க மாட்டேங்க, உதவி இருக்கும் என்றும் கூப்பிடவும் மாட்டேங்க. தனிமையாக இருப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் நீங்க அந்த ஒரு நாள்ல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தனிமையான சில உணர்வுகள் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நேரங்கள் அதுதாங்க உங்களுக்கு சொந்தமான சில முடிவுகளையும் எடுக்க வைக்கிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய நிதி செலவுகள் அதிகமாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். இதில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க பணத்தை சிக்கனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீட்டில் கொடுத்து வைத்து எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் நீங்கள் செலவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே செலவழிந்துவிடும். எனவே நீங்க செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்பட்டால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். காதல் உறவுகளிலும் உணர்ச்சி பூர்வமான காரணங்களால் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டே தாங்க இருக்கும். மாலை பொழுதை நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல இந்த ஒரு நேரத்தில் நீங்க செலவிட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுப்பறியான சில பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் முடிய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பங்கும் நிச்சயமாக கிடைக்கும். உறவினர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உண்டாக ஆரம்பிக்கும். திடீர் பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் செய்யும். விருப்பமான பொருட்களை வாங்கி நீங்க வாழ்க்கையை நீங்க மகிழ்விக்க ஆரம்பிப்பீங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கருத்துக்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுப்பறியான வேலைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் தீர்ந்துவிடும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் தொடங்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்புகள் அதிகரித்து வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தாங்க நம்ம தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்க உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்கள் மீது நம்பிக்கை வைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நீங்க பயனடையவும் ஆரம்பிப்பீங்க. ஆனால் எத்தனை நாட்கள் உங்களுடன் நீடித்திருக்கும் என்று தெரியாது. முடிந்த அளவுக்கு நீங்கள் தனியாகவே சில வேலைகளை செய்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்கள் உங்களுடனே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சில விஷயங்களாக இருக்கும். நீங்க தனிப்பட்ட உறவுகளை பொறுத்த வரைக்கும் இத்தகைய உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும் என்பதை புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க தனியாக இருக்கும் பொழுது சில உணர்வுகளும் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நம்ம தனியா இருக்கும் பொழுதுதான் நம்ம யாருமே நம்மிடம் தேவையில்லாம பணத்தையும் வாங்க மாட்டேங்க, உதவி இருக்கும் என்றும் கூப்பிடவும் மாட்டேங்க. தனிமையாக இருப்பதும் நன்றாகத்தான் இருக்கிறது என்பதையும் நீங்க அந்த ஒரு நாள்ல புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. தனிமையான சில உணர்வுகள் உங்களுக்கு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் சில நேரங்கள் அதுதாங்க உங்களுக்கு சொந்தமான சில முடிவுகளையும் எடுக்க வைக்கிறது என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய நிதி செலவுகள் அதிகமாக மாறிக்கொண்டே தாங்க இருக்கும். இதில் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு அவசியம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். முடிந்த அளவுக்கு நீங்க பணத்தை சிக்கனமாக வைத்துக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் வீட்டில் கொடுத்து வைத்து
எப்பொழுது தேவைப்படுகிறதோ அப்பொழுது மட்டும் நீங்கள் செலவுக்கு எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் அனைத்துமே செலவழிந்துவிடும். எனவே நீங்கள் செலவு விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை காட்டுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. செலவு செய்துவிட்டு பிற்காலத்தில் வருத்தப்பட்டால் அதனால் எந்த விதமான பயனும் இல்லாமல் போய்விடும். காதல் உறவுகளிலும் உணர்ச்சி பூர்வமான காரணங்களால் பரஸ்பர கருத்து வேறுபாடுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில அதிகரித்து கொண்டேதாங்க இருக்கும். மாலை பொழுதை நீங்கள் பொழுதுபோக்கு அம்சங்கள்ல இந்த ஒரு நேரத்தில் நீங்க செலவிட ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் செய்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏகப்பட்ட மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு நன்மைகளையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறியான சில பிரச்சனைகள் இந்த ஒரு நேரத்தில் முடிய ஆரம்பிக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் போதுமான அளவுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீர்ந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பங்கும் நிச்சயமாக கிடைக்கும். உறவினர்களை பற்றிய புரிதல்கள் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் உண்டாக ஆரம்பிக்கும். திடீர் பயணங்கள் மூலம் மனதளவில் மாற்றங்கள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். புதிய நபர்களால் மாற்றமான வாய்ப்புகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் செய்யும். விருப்பமான பொருட்களை வாங்கி நீங்க வாழ்க்கையை நீங்க மகிழ்விக்க ஆரம்பிப்பீங்க. குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். கருத்துக்களுக்கு மதிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் அதிகமாகவே கிடைக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியான வேலைகள்